தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான காலவேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிற. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. இந்த காலையில் என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே தேவ மனுஷனாக இருக்கிற யோசேப்பை குறித்து சொல்லப்படுது. யோசேப்பு போர்த்திபானுடைய வீட்டில் அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கப்பட்டது. ஆகியால் அவனுடைய எஜமான் பார்த்தார். எல்லா பொறுப்பையும் அன்பான தேவ ஜனமே யோசேப்பினுடைய கையில் கொடுத்தார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து அவன் ஒன்றை குறித்தும் கவலை இல்லாமல் இருந்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் மனுஷனாகிய யோசேப்பு பாருங்க, அவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டாலும் அடிமைத்தனத்தின் வீட்டிலே இருந்தாலும் கூட அவன் தன் எஜமானுக்கு எப்படி இருந்தானா, அன்பானவர்களே, கொடுத்த எல்லா பொறுப்புகளிலும் கொடுத்த எல்லா உத்தரவாதங்களிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஏன்னா பல நேரங்களில் ஒரு மனுஷனுக்கு அன்பானுள்ள ஒன்றை இல்லாத போது ரொம்ப உண்மையாக நேர்மையாக அவங்கள போல நல்லவங்க உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுடைய உண்மையான தன்மையை அவனுடைய கேரக்டரை நம்ம அறிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா, அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கணுமா. அதிகாரம் கொடுக்காத வரைக்கும் ரொம்ப நல்லவனை போல, என்னங்க, ரொம்ப நீதிமான போல, அவனை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட அதிகாரம் கொடுத்த பின்பு, அவன் அந்த அதிகாரத்தை பெற்ற பின்பு என்னங்க, அவன் அதே உண்மையில், அதே நம்பிக்கையில், அதே உத்தம இருதயத்தோடு அவன் வாழ்கிறானா, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், அது ஆவிக்குரிய உலகமாக இருந்தாலும் சரி, என்னங்க, உலகத்தில் இருந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் அன்பான தேவச்சனமே அதிகாரம் இல்லாத வரைக்கும் ரொம்ப நல்லவங்களை போல இருப்பாங்க. ஆனால் அதிகாரம் வந்த பின்பு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய சுபாவம், அவருடைய நடத்தை, அவருடைய ஜீவியம் எல்லாம் என்ன ஆகிடும்னா முற்றிலும் வித்தியாசமாக மாறிடும். ஆனால் யோசேப்பை கவனமாய் பாருங்க, வேதம் சொல்லுது, அவனுடைய எஜமான் சாப்பிடுகிற சாப்பாடை தவிர வேற ஒன்றை குறித்தும் அவன் கவலைப்படலையா. அந்த அளவுக்கு யோசேப்பு தான் எஜமானுக்கு அன்பான தேவ ஜனமே உத்தமமாய் இருந்தான். ஆகிய தாங்க 8ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இருந்தான். இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க செய்கிற வேலைகளில், நீங்க செய்கிற தொழிலில் உங்களை நம்பி மற்றவங்க பொறுப்புகளையும் பணங்களையும் என்னங்க அதிகாரங்களை கொடுக்கும்போது அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்களா, இல்லை என்னங்க யார் பார்த்தாலும் பார்க்காம போனாலும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் என்ற அந்த யதார்த்தத்தோடு தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்கிறீங்களா, யோசித்து பாருங்க. ஏன்னா பல நேரங்களில் இன்னைக்கு தேவ பிள்ளைங்க வளராம போனதுக்கு காரணம், ஆசீர்வாதமாக இல்லாமல் போனதுக்கு காரணம், நல்ல நிலைக்கு வராமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கையில் 4 காசு வந்த உடனே, பதவிகள் வந்த உடனே, அதிகாரங்கள் வந்த உடனே நம்முடைய குணாதிசயங்கள் என்ன ஆயிடுது, மாறிடுது. ஆகையால் தான் நம்ம அங்கேயே நின்று விடுகிறோம், அடுத்தபடி நம்ம முன்னேறது கிடையாது. அப்படியேப்பட்ட சுபாவம் உள்ளவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபோதும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே தேவ வசனம் சொல்லுது, 3 பிரபுக்களை நியமித்தார்கள், அதில் தானியேலும் ஒருவர். அன்பான சகோதரனே சகோதரியே, அவங்க எல்லாரும் என்னங்க தவறாய் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள், ஆனால் தானியேல் பயன்படுத்தலை.
அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆகையால் வகை தேடினார்களாம் தானியேலிடத்துல எங்கேயாவது தவறு கண்டுபிடிக்கப்படுமா என்று சொல்லி. ஆனால் அவரிடத்துல ஒரு சின்ன தவறை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆகையால தான் இந்த தேவ மனுஷனுக்காக ராஜா அன்பான அவர் மேல இல்லாத பொல்லாத தவறான அபாண்டமான எல்லா தவறுகளையும் அவர் மேல சுமத்தி அவரை சிங்க கேபியில போட்டாலும் அந்த ஒரு மனுஷனுக்காக ராஜா இரவெல்லாம் தூங்காம சாப்பிடாம குடிக்காம விடியங்காலையில் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி காத்திருந்து தானியேல் 6:19 21 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இருட்டா இருக்கும் போது அதிகாலமே தானியேலை போட்டு சிங்க கெபியண்டே போய் விசுவாசத்தோடு சொல்றார், தானியேலே நீ ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தாரா? தானியேல் சொல்றார், ராஜா நீ வாழ்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று சொல்லி. அப்போ யோசித்து பாருங்க, தானியேல் எந்த அளவுக்கு அவர் உத்தமமா உண்மையா தன்னை நம்பி கொடுத்த வேலையை செய்திருப்பார் என்று சொல்லி. ஒரு ராஜா அவரை தேடி வந்து அவரை கனப்படுத்தணும்னா யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2025 வருஷத்தில் உங்களை ஒரு கம்பெனி நம்புகிறார்களா, இல்லை உங்கள் எஜமான் நம்புகிறாங்களா, இல்லை உங்கள் மேஸ்திரி நம்புகிறாங்களா, இல்லை உங்கள் சூப்பர்வைசர் நம்புகிறாங்களா, இல்லை உங்களை காட்டிலும் மேலே இருக்கிறவங்க உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்குறாங்களா? அவங்க இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். சிங்காசனத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உங்களை கவனிக்கிறார். ஏன்னா மனுஷன் உள்ளத்தை பார்க்கல, முகத்தை பார்க்குறான். ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். அவனுக்கு வெளிரங்கமாய் பலன் கொடுக்கறது யாருன்னா மனுஷன் கிடையாது, தேவன். ஆகையாலே நீங்க உங்களுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு உங்களை நம்பி கொடுத்த வேலையை நீங்க உத்தமமா செய்யுங்க. நான் தைரியமா சொல்லுவேன், உன் வாழ்க்கையில வறுமை, தரித்திரம், சாபம் இருக்காது. தேவன் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மத்தேயு 25 நீங்க தேவ மகிமைக்காக 19, 20, 21 வாசித்து பாருங்க. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாறினான் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீங்க அன்பான தேவ ஜனமே, பலருக்கு ஆசீர்வாதமா, பலருக்கு பிரயோஜனமா என்னங்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு பொறுப்பை என்னங்க, ஒரு ஸ்தானத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு வேலையை, ஒரு குடும்பத்தை, என்னங்க ஒரு ஆஃபீஸை, ஒரு வியாபாரத்தை உங்களை நம்பி கொடுத்து போனால் அதில் நீங்கள் யதார்த்தமாக இருங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அன்பானுள்ள அழிந்து போகிற அநீதியான மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாக இருந்தால் நீதியான தேவன் கண்டிப்பாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். நீங்க இருக்கிறது போல இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றி உயர்ந்த நிலையில கர்த்தர் உங்களை வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பான தேவ ஜனமே, நீங்க கர்த்தருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து செய்து பாருங்க. தேவன் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கருவியா தேவன் உங்களை வைப்பார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பலவிதமான வாழ்க்கை, மாயமாலமா பலவிதமான உண்மை இல்லாமல், யதார்த்தம் இல்லாமல், உத்தமம் இல்லாமல் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இல்லையிலேருந்து ஆண்டவரே, பிறர் சொத்து எனக்கு வேண்டாம், எனக்கு அநீதியான சம்பாதனை எனக்கு வேண்டாம், என்னை வைத்த இடத்துல எனக்கு கொடுத்ததில் நான் மனரம்யமாய் வாழ, உமக்கு உத்தமமாக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். யோசேப்பு எப்படி தன்னை நம்பி தன் கையில் கொடுத்த அன்றே வேலையில் தன் எஜமானுக்கு ஒன்றை குறித்தும் கவலை இல்லாமல் யதார்த்தமாக செய்தாரோ, அதே போலவே சமீபத்திலும் தூரத்தில் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். யதார்த்தமாக, உத்தமமாக, உண்மையாக அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள நம்பி அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க கையில் பொறுப்பு கொடுத்து போகும்போது, ஆண்டவரே, நாங்கள் பாத்திரர்களாய் காணப்படாமல்
உண்மை உள்ளவளாய் காணப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க தேவன் எப்படி ஆண்டவரை யோசேப்பை கனப்படுத்தினீரோ, எப்படி தானியேலை கனப்படுத்தினீரோ, எப்படி கொஞ்சத்தில் உண்மையுள்ள அநேகத்தின் மேல் அதிபதியாக்கினீரோ, அப்படியே யாரெல்லாம் உணர்ந்து தங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை மாற்றிக்கொண்டு யாரெல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பி தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் இந்த காலையில் அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவங்கள ஆசீர்வதிங்க. எப்படி யோசேப்புக்கு தான் எஜமான் கண்களில் தயவு கிடைத்ததோ அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும். இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட நல்ல நிலைக்கு கடந்து வர, சொந்த வியாபாரங்களை தொடங்க, அன்று பிஸ்னஸ்களை தொடங்க, அன்று பிள்ளைகளுடைய சம்பாதனையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. அவருடைய சரி நல்ல சுகபலனை தாரும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அற்புதங்களை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களை கீழ்ப்படிந்தா ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நினச்சா அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எங்களை அணுகலாம். அதோடு கூட உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோடு தொலைபேசியின் வழியாக பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஏப்ரல் 22, 23, 24 எங்களுடைய கிளை சபையாக இருக்கிற HBR லேவட்டில் 3 நாள் 15 ஆண்டுகளை முடித்து 16வது ஆண்டு விழா நாங்கள் கடந்து போகிறோம். 3 தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆகையால் அந்த எல்லையில் எங்களுடைய யூடியூப்பை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். உங்களுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் அழைத்து கொண்டு வரலாம். உங்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்குறோம். வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.